உடம்புக்கு தேவையான விஷயங்களும், தேவையில்லாத விஷயங்களும் சொல்லி எல்லாமே வந்து ஒவ்வொரு பொருள்லயுமே இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பேர் வீட்ல ஃப்ரிட்ஜ்ல தான் நம்ம என்ன பண்றோம், நெறைய விஷயங்கள ஸ்டோர் பண்ணி வச்சு கன்சம்ப்ஷன் பண்றோம். சீக்கிரமாக நம்மளுடைய உணவு தயாரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குக்கர் போன்ற சாதனங்கள அதிகமாக பயன்படுத்துறோம். வேற வேற அலுமினியம் இந்த மாதிரியான வெசல்ஸையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இப்படி பரபரப்பா, பரபரப்பா, பரபரப்பா எல்லாத்துலயும் முந்திரி கொட்டையா, எல்லா விஷயத்திலயும் அவசரப்பட்டு, எல்லாத்தையுமே விரைவு, விரைவு, விரைவு அப்படிங்கிற எண்ணத்துல, இந்த உணவு பழக்கவழக்கத்த பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக, நம்மளுடைய தமிழ்நாடு மட்டுமில்லாம ஒட்டுமொத்த இந்தியா, இந்திய மக்கள்ல கிட்டத்தட்ட 90 கோடிக்கு மேல சிறுவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் என்று இருக்கக்கூடிய ஜனத்தொகை மாபெரும் ஜனத்தொகை கொண்ட இந்த ஜனநாயக நாட்டுல, மிகப்பெரிய ஒரு வியாபார சந்தையாகவே மாறிவிட்டது நோய்கள். நோய்கள் சார்ந்த விஷயங்கள். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்குமே நல்லா தெரியும். நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஆரோக்கிய குணம் எங்கே? உணவே மருந்துன்னு ஏன் சொன்னான்? உன்னுடைய உணவு கரெக்ட்டா இருந்ததுன்னா தான், பின்னாடி நமக்கு நோய் வந்தா அதை எதிர்க்கக்கூடிய வல்லமை வரும். அதனால தான் உணவே மருந்து. பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது. அப்ப நம்மள அறியாம நெறைய விஷயங்கள், இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பின்புறமாக ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. ஆனா மக்களாகிய நமக்கு எல்லா இடத்துல இருந்தும் ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிறதில்ல. உண்மை தன்மை விளங்கக்கூடிய வகையில நம்மளும் வந்து என்ன பண்றது இல்லன்னா, முக்கியம் குடுக்க வேண்டிய இடத்துக்கு, முக்கியம் குடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் குடுப்பதல்ல. குடுக்க மாட்றோம். அதனுடைய விளைவாகத்தான் இன்று வந்து ஆரோக்கியத்த பத்தி இன்னைக்கு யாரு அதிகமா பேசுறாங்களோ இல்லையோ, நோய்கள பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. நீங்களே பார்த்திருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அந்த 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 யுனிவர்சிட்டில படிச்ச மருத்துவர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், வேர்ல்டுல மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பேசுவாங்க. அந்த 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 காலேஜ்ல படிச்ச அந்த நாட்ல அவ்ளோ பெரிய ஒரு மருத்துவர். இந்த இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்ன்னு பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு உணவு முறைய பத்தி என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்காது. ஆனா தமிழன் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணவு முறை அப்படிங்கிற நம்மளுடைய தமிழர்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியத்துவம் குடுத்தது உணவு முறைக்கு தான். அன்னைக்கு வயல் காட்டுல நின்று வேலை செய்து சாப்பிட்ட விஷயங்கள் வேற. இன்னைக்கு குளு குளு என்று ஏசில உட்கார்ந்துகிட்டு சாப்பிடக்கூடிய விஷயங்களும் வேற. அப்ப இந்த இடத்துல நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உணவு தாங்க மருந்து. வேற வழி இல்ல. இன்னைக்கு எல்லாருமே சிறிய வயதிலேருந்து பெரியவங்கள் வரையும் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு? டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு. கலப்படங்கள உடம்பு சுத்தம் பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மங்கி போச்சு. நம்மளுடைய உணவு பழக்கவழக்கங்களும் பயன்படுத்தப்பட்ட பாரம்பரியமான விஷயங்களும் மாறிப் போச்சு. மனநிலைகள் மாறிப் போச்சு. எண்ணங்கள் மாறிப் போச்சு. எல்லாமே சுருங்குன மாதிரி, உலகமே ஒரு கைக்குள்ள அடங்குன மாதிரி, எல்லா விஷயங்கள பத்தின ஒரு விழிப்புணர்வும் சுருங்கி போச்சு. ஆகையினாலே நம்மளுடைய பிரசன்டேஷன் அப்படிங்கிறது என்னைக்குமே எல்லா வகையின தரப்பினருக்குமே கண்டிப்பாக ஒரு ஒரு தேடல் இருக்கும். ஆரோக்கியத்த பத்தி, தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பத்தி, தன்னுடைய தான் யாருமே வந்து நான் சீக்கிரமா வந்து இறந்து போகணும் என்று எண்ண மாட்டார்கள். யாருமே வந்து தன்னுடைய உறுப்புகள் வந்து பாதிக்க வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். தானுமாவது தான் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு தான் எண்ணுவாங்க. தான் நல்லா இருந்து தான் குடும்பத்த பாத்துக்கணும்னு நெனைப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தேவையான ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்மளுடைய பிரசன்டேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ். நம்மளுடைய நிறுவனம் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிக்ஸர் மிக்ஸ். எலிக்ஸர் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா அமிர்தம். சோ தமிழர்களுக்கு அமிர்தம் அப்படின்னாலே மிகப்பெரிய விஷயம்னு தெரியும். அமிர்த கலவை பொருத்தமான ஒரு பெயர் தான் சூட்டியிருக்காங்க. சோ இந்த அமிர்த கலவைக்குன்னு பிரத்யேகமான நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு நண்பர்களே, பெரியோர்களே. ஏன்னா இந்த நிறுவனத்துடைய எண்ணம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த எண்ணம். அவங்களுடைய விஷன் அண்ட் மிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹை குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்ட குடுத்து, அதன் மூலியமாக ஒரு ஹெல்த்தி லைஃப குடுத்து, லாங் டெர்ம் இன்கம் ஃப்ளோ பண்ணணும். பினான்சியல் ஃப்ரீடம் குடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப உயர்தரமான எண்ணம் நம்மளுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாயிற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 வருட காலம் கம்ப்ளீஷன் ஆகி சக்சஸ்ஃபுல்லா இது 14வது வருஷமா இன்றளவும் பயன்படுத்தியவர்களுடைய எண்ணங்களில் ஒரு நீங்காத மரியாதைக்குரிய, ஒப்பற்ற அன்பிற்குரிய ஒரு ப்ராடக்ட் ஆகவும், இதன் மூலியமாக பயனடைந்த எத்தனையோ அதாவது கன்சியூமரா வந்து ஆன்டர்பிரினரா மாறிய ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அந்த பினான்சியல் ஃப்ரீடமும் பாத்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் குடுத்து, இன்கம் ஏற்படுத்தி குடுத்த ஒரு நிறுவனம் தான் நம்மளுடைய எலிக்ஸர் மிக்ஸ். இந்த 13 வருட காலத்துல
ஒரே ஒரு பொருள், ஒரே பொருள்னு சொல்றத விட ஒரே ஒரு ப்ராடக்ட்ன்னு சொல்லணும். இந்த ஒரு பொருள்ல தான் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. இந்த 13 வருஷம் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரிக்கு ஒரு மைல்கல்லுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரே பொருள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரையும் அனைத்து விதமான விஷயங்களுக்குமே பயன் ஆற்றக்கூடிய மருத்துவ குணமுடைய அற்புதமான பொருட்கள். இது உருவாக்கப்பட்ட முறையெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியமாகத்தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் காரணமும் கூட. அந்த யூனிக்னஸ், ப்ராடக்டோட யூனிக்னஸ். வெளியில எத்தனையோ ப்ராடக்ட் இருக்கு. அப்படி என்னங்க உங்களுடைய ப்ராடக்ட்ல இருக்குன்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய எத்தனையோ ப்ராடக்ட் எந்த அளவுக்கு அதால ஒர்க் பண்ண முடியும்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்சிமம் ஜிஐ ட்ராக்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்னு சொல்லுவாங்க, மவுத் ஆனஸ். அது வரையும் அது என்ன பண்ணணும், செயல்படும். அது வரையும் அதனால என்ன பண்ணிக்க முடியும், உள்வாங்கி எடுத்துக்க முடியும். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதை தூண்டக்கூடிய வகையில நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொன்னோம் அப்படின்னா செரோட்டோனின், குளுட்டமேட், அசிட்டில்கோலின், டோபமைன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பைக் ஓடணும்னா அது ஃபியூவல் போட்டா தானே ஓடும். அதே மாதிரி மத்த வெளியில இருக்கக்கூடிய மத்த பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா செல்ஸ் வரையும் ஒர்க் ஆகும். ஆனா இந்த நர்வஸ் செல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. மனுஷன் பிறந்தப்ப என்னவோ அதுதான் வளர்ச்சி அடைமே தவிர டிவிஷன் ஆகாது, பெருகாது. அந்த நியூரான் சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய ஃபியூவல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய இந்த செரோட்டோனின், குளுட்டமேட், அசிட்டில்கோலின், டோபமைன். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தூண்டுதல் படுத்தக்கூடிய, இன்டியூஷன் படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கிறது தான் உண்மையிலே யூனிக்னஸ் ஆன இந்த சக்சஸுக்கான ரீசன். இதுல இருக்கக்கூடிய மெடிக்கலி ஆக்டிவா இருக்கக்கூடிய இன்கிரிடென்ட், அதுல இருக்கக்கூடிய மெடிசினல் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டலி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மைகள் அவ்வளவு இருக்கு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்ல. இன்னைக்கு நிறைய நிறுவனத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஆலிவேரா ஜெல் எடுத்துட்டோம்னா எல்லா கம்பெனிலுமே என் கம்பெனிலேயும் தான் ஆலிவேரா இருக்கு, என் கம்பெனி தான் ஆலிவேரா இருக்கு, மீட்டுன்னு சொல்லக்கூடிய வகையில எல்லார்கிட்டயுமே என்ன இருக்கும், சில விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட்ல பிரதானமான ரொம்ப அரிய வகையான ஹெர்ப்ஸ், எடிபிள் ஃப்ரூட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட், பார்க், லீவ்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதுவும் அந்த நானோ டெக்னாலஜி ப்ராசஸ்ல அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்க. சில விஷயத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெக்னிக்கல் மூலியமா தனியா பிரிச்சு எடுக்கிறதுங்கிறது எக்ஸ்பென்சிவான விஷயம். அந்த ஒரு ப்ராசஸ், அந்த நானோ டெக்னாலஜியை அந்த முறையில தான் நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நம்மளுடைய ப்ராடக்ட்ல ஃபாஸ்டஸ்ட் ஒர்க், ஃபாஸ்டா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் சிம்டம்ஸ் உணர முடியும். சில மருந்துகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சில பொருட்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலங்கள் எடுத்தாதான் ரிசல்ட் பார்க்கலாம், மாற்றங்கள் பார்க்கலாம். சில பொருள் கப்பல் ஆஃப் த வீக்ஸ், சில பொருள் பாத்தீங்கன்னா சில நாட்கள், கப்பல் ஆஃப் த டேஸ், சில பொருள் சில மணி நேரங்கள், சில பொருள் சில நிமிடங்கள். அந்த வகையில நம்மளுடைய இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய எடிபிளான விஷயமான ஆப்பிள், ஜபுகட்டிபா, பில்கியா, ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட், பார்க், ஹெர்ப்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான விதவிதமான கோணங்கள்ல ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸை எடுத்து ரொம்ப அருமையான காம்போசிஷன்ல மேக் பண்ணி ஒரு ஃபாஸ்டஸ்ட் வேல பாடியில அப்சார்ப்ஷன் ஆகி ஒர்க் பண்ணக்கூடிய விதத்துல நம்மளுடைய ப்ராடக்டை மேக் பண்ணிருக்குது அம்சம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விஷயம். நம்மளுடைய சக்சஸ், நம்மளுடைய ப்ராடக்டோட ரிசல்ட்ஸுக்கு நிறைய விஷயங்களுடைய கோர்வை வந்து காரணம். அதுல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி நம்ம கிட்ட ஸ்டெம் செல் தெரப்பி முறை. ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய பாடி 6 அடி மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கோமே, 6 அடி உயரத்துல இருக்கக்கூடிய மனுஷனோட உடம்புக்குள்ள கிட்டத்தட்ட 1,61,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கு, நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. அந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய அதே நேரத்துல பாடிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. 200 டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். கண்ணுக்குன்னு தனியான ஸ்டெம் செல்ஸ், லிவருக்குன்னு தனியான ஸ்டெம் செல்ஸ், கிட்னிக்குன்னு தனியான ஸ்டெம் செல்ஸ்ன்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. நம்மளுடைய பாடியில எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த பார்ட் அந்த ஆர்கன்ல ஏதாவது பிரச்சனைனா பாடி என்ன பண்ணும்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை ப்ரிப்பேர் பண்ணும். இல்ல அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு விஷயத்த ரெஜுவினேட் பண்ணும்.
இப்படிதான் நம்மளுடைய பாடி என்ன இருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு துளி எந்திரத்துல இருந்து தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 கோடி பில்லியன்ஸ் ஆஃப் த செல்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் த செல்ஸால உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த செல்ஸுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. வேற்றுமை கூட இருக்கு. அதாவது எம்டி கூட இருக்கு. எம்டி ஸ்பேஸ் கூட இருக்குங்க. அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 100 ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு செல்ஸ்லயும் நிறைய மைக்ரோப்ஸ் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு செல்ஸ்லயும் வெற்றிடம்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இறைவனுடைய ஒரு படைப்பை பார்த்து உண்மையிலே ஆச்சரியப்படத்தான் வேணும். அந்த எம்டி ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு செல்ல இருந்து நம்ம நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 6 அடி உயரத்துல இருக்க மனுஷன் பாத்தீங்கன்னா அரைச்சான் கூட இருக்க மாட்டானாம். உண்மையிலே பிரமிப்பாகத்தான் இருக்கு. ஏன்னா இந்த இந்த 6 அடி மனுஷன் உடம்புக்குள்ள எண்ணற்ற சிஸ்டம். ஒரு ஃபேக்டரிக்குள்ள போனா ஃபேக்டரி என்னென்ன வேலை பார்க்கும். ஒரு பொருளை ஒரு ஃபேக்டரிக்குள்ள தயாரிக்கிறதுக்கு உள்ளர்க்க போனா அதை சுத்தம் பண்ணும், அது தரமா தரம் இல்லையான்னு பிரிக்கும், அதோட தோலை நீக்கும், அது உள்ளுக்குள்ள அம்சத்தை வந்து நல்லா இருக்கான்னு பார்க்கும். ஒவ்வொன்னா அப்படியே போய் 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 தான் கரெக்டா என்ன கடைசியில தான் என்ன வரும், சுத்தம் பண்ணி தேவையான விஷயத்த போட்டு தேவையானதை தேவையில்லாததை நீக்கி அப்படி அதை அது நல்லா இருக்கிறதுக்கு பதப்படுத்தி நீண்ட நாள் இருக்கிறதுக்கு அதுக்கும் விஷயங்களை கொடுத்து அதை பத்திரமா பாதுகாப்பா பேக் பண்ணி தள்ளும். அதே மாதிரிதான் நம்மளுடைய உடம்புக்குள்ள இந்த பாடிக்கு தேவையான ப்ராப்பரான அந்த மேக்ரோ நியூட்ரிஷன் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய விஷயத்த இந்த உடம்பு எடுத்துக்குது பாருங்க. ஸோ மேக்ரோ நியூட்ரிஷனா ஒன்றும் இல்லை, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, விட்டமின்ஸ், மினரல்ஸ். இதுதான் பாடிக்கு ரொம்ப பிரதானமாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்னது, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ். அப்போ இந்த ஒவ்வொரு செல்லுக்குமே தேவைப்படக்கூடிய அந்த உணவு அப்படிங்கிறது நம்ம உட்கொள்ளக்கூடிய, நம்ம சுவாசிக்கக்கூடிய, நம்ம கன்சம்ஷன் பண்ணக்கூடிய விஷயத்துலதான் இருக்கு. ஒரு விஷயம் வளரணும் அப்படின்னா அதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் தேவைப்படும். நல்ல இப்ப செடியே வளரணும்னா நல்ல காத்து தேவைப்படும், நல்ல தண்ணி தேவைப்படும், நல்ல உரம் தேவைப்படும். அதே மாதிரிதான் இந்த மனிதனுடைய உடம்பு ஆரோக்கியமா வளர்றதுக்கும் என்ன தேவைப்படும், உணவு, நல்ல உணவு தேவைப்படுது. அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா அதை எதிர்க்கிறதுக்கும் அவனுக்கு அந்த ஆரோக்கியமாக்கு உணவு தேவைப்படுது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், தமிழனுடைய ஆரோக்கியத்துக்கு முதல்ல தமிழன் கொடுத்த முக்கியத்துவம் இந்த உணவு முறைன்னு தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்மளால அதை யோசிச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கு, இது சுத்தமான பொருள் தான் அப்படின்னு நம்மளால டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு இன்னைக்கு கலப்படங்கள், அந்த அளவுக்கு வாழ்க்கையோட வேகத்தினால எப்படி இருந்தாலும் விரைவான ஃபுட்டா இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்து கன்சம்ஷன் பண்ணக்கூடிய நிலை, ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய நிலை, எந்த பாத்திரத்துல சமைச்சாலும் அதை சாப்பிடக்கூடிய நிலை, தண்ணி எப்படி காற்றுடைய அசுத்தம் கலந்த விஷயத்த நம்ம ஒத்துக்க முடியுதோ அது மாதிரி தண்ணியிலையும் இன்னைக்கு என்ன ஆச்சு, சத்துக்கள் இருக்காது. எந்த அளவுக்கு கலப்படம் அப்படிங்கறது, எந்த அளவுக்கு தூய்மை அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ணிக்க முடியல, இன்னைக்கு டெஸ்டிஃபை பண்ணிக்க முடியல. வேற வழி இல்லை. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியாத தருணத்துல நம்ம இருக்கும் பொழுது, அப்ப நல்ல விஷயங்கள் நம்மளை கண் முன்னாடி வரும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்தி நம்மள ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதை சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல நமக்குள்ள விதைக்கணும். வருமுன் காப்பதை சிறந்தது அப்படின்னா நம்மளுடைய இம்யூனோ சிஸ்டத்தை மேம்படுத்தணும். இல்ல எனக்கு ஆல்ரெடி பாதிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா மேற்கொண்டு அந்த பாதிப்பை வந்து பெருசாக்க விடாம எதனால அந்த பாதிப்பு வந்துச்சோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், நம்மளுடைய லைஃப் ப்ரொலாங்சேஷன் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய ஆர்கன்ஸை பாதுகாத்துக்க முடியும். அந்த வகையில இந்த 2 விஷயத்துக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அண்ட் எந்த ஒரு விஷயத்தினால நான் அஃபெக்ட் ஆயிருந்தாலும், சிண்ட்ரோம் ஆயிருந்தாலும், டிசீஸ் ஆயிருந்தாலும் அதுல இருந்து என்னால எங்கேயுமே பார்க்க முடியாத ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நம்மளுடைய இந்த எலிக்சர் மிக்ஸ், பேக் போன் ஆஃப் த சிஸ்டம்னே சொல்லலாம். சோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தனித்துவம் மிக்கதுங்க. இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவா, ட்ரிச்சிலியா கட்டிக்குவா பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மகத்துவமான விஷயம். நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயம், அந்த மத்திய நரம்பு மண்டலங்களை வலுவாக்கக்கூடிய விஷயம் இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவாக்கு இருக்கு. இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவா ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் நமக்கு. ஏன் அப்படின்னா இது இருக்கக்கூடிய அந்த ஒரிஜின் எங்க அப்படின்னா லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய பிரேசில் நாட்டுல அந்த காட்டுல 14,000 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய சமவெளியில கிடைக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபிளவரிங் பிளான்ட் தான் இந்த ட்ரிச்சிலியா கட்டிக்குவா. இதுல இருக்கக்கூடிய மெடிசனல் கண்டென்ட்
அந்த ஆல்கலாய்ட் டானின்ஸ், பைட்டோஸ்டெரால், சிஸ்லோலிக்னன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உடலுக்கு வந்து எந்த வகையில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னா பிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலான ஹெல்த் கொடுக்குது. அதுக்கு காரணம் என்ன? அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான். ஸோ அந்த மத்திய நரம்பு மண்டலங்களை வலுவாக்கி அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது ஆண்மை பெண்மை குறைபாடாக இருக்கலாம், இல்ல ஞாபக சக்திய குறைபாடா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கவாதம் சம்பந்தப்பட்ட அந்த வலிப்பு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிபி, மன அழுத்தம்னு சொல்லக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதுவும் எஸ்பெஷலா வந்து தோல் சம்பந்தப்பட்ட நோய்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ட்ரிச்லியா கார்டிகோவா பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற ஒரு பயனளிக்கக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. அதுவும் இந்த ஆண்மை பெண்மை குறைபாடு, மலட்டு தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஆண்களுக்கு அந்த எரெக்ஷன் டிஸ்பங்க்ஷன் பிரச்சனைகளுக்கெல்லாம் எலிக்சர் மிக்ஸ்ல வந்து 100% ரிசல்ட் பார்க்க முடியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரிச்சிலியா கார்டிகோவால இருக்கக்கூடிய அந்த மருத்துவ குணம், அந்த ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ், அந்த மெடிசனல் கண்டென்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவ்வளவு ஒரு ரிசல்ட் கொடுக்குது. ஏன் இதை அழுத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, மனுஷங்களுக்கு வயசாக வயசாக பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, வயசாயிடுச்சு இல்ல, நரம்பெல்லாம் தளர்ந்துதான் போகும் அப்படின்னு. எஸ், ட்ரூ. எல்லா விதமான செல்ஸும் டிவிஷன் ஆகும் பொழுது மனுஷனுடைய உடம்புல இந்த 200 வகையான ஸ்டெம் செல்ஸ், ஆனா இந்த நர்வஸ் சிஸ்டம் மட்டும் உங்களுக்கு க்ரோ தான் ஆகுது, டிவிஷன் ஆகல. அதனாலதான் வந்து வயசாக வயசாக அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட அந்த நரம்பு தளர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த நரம்பு மண்டலத்தை வந்து வலுவாக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமிர்தம். இந்த அமிர்த கலவையில மிகப்பெரிய அமிர்தம் இந்த ட்ரிச்சிலியா கார்டிகோவா. இந்த ட்ரிச்சிலியா கார்டிகோவாவோட நேமே பாத்தீங்க அப்படின்னா காதல் தேவதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இதுல இயற்கையாகவே இந்த பிரேசில் நாட்டுல வந்து புதுமண தம்பதியினருக்கு இதுல செய்த பானங்களை தான் கொடுப்பாங்க பரிசாக, அந்த கல்யாண பரிசாக. காரணம் என்னன்னா, இயற்கையான முறையில ஆண் பெண் அந்த மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய தன்மை, அந்த எரெக்ஷன் பிரச்சனை நீக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி இல்ல ஆண்மை பெண்மை குறைபாடு அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு எலிக்சர் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்கு. காரணம்னா மத்திய நரம்பு மண்டல மேலாக்கி வலுப்படுத்தி இந்த பாலுணர்வை தூண்டக்கூடிய அம்சம் இயற்கையான முறையில இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மருத்துவ குணம் இந்த ட்ரிச்சிலியா கார்டிகோவால நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல இருக்கு. அண்ட் செரோனெரப்பன்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு பனை மரத்தை சேர்ந்த ஒரு பழத்தாவரம். இது மோஸ்ட்லி வந்து புளோரிடா, பெனிசிலா, கலிபோர்னியா, விர்ஜினியா இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய அம்சம் தான். இதுல நிறைய ஆக்டிவ் இன்கிரிடியன்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபிளவனாய்ட்ஸ், பிளான்ட் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் இருக்கு. முக்கியமா இந்த வந்து செரோனெரப்பன்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, என்லார்ஜ்டு புரோஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு, அதாவது ஆண்களுக்கு யுரேத்ராக்கு கீழே வந்து புரோஸ்டேட் கிளாண்ட் இருக்கும். ஒரு வால்நட் சைஸ்ல தான் இருக்கும். அது வீக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இரவு நேரங்கள்ல சிறுநீர் கழிப்பதற்காக அடிக்கடி அவங்க எந்திரிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனா அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. காரணம் ஏன் அப்படின்னா, இந்த என்லார்ஜ்டு புரோஸ்டேட் தான் பிரச்சனை. அப்பேற்பட்ட அந்த விஷயம் ஒரு ஆண்களுக்கு மிக மிக முக்கியமான விஷயமும் கூட. ஏன்னா அந்த ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அதை நரிஷஸ் பண்றதுக்கு, அதை ஒழுங்கா டிரான்ஸ்பர் பண்றதுக்கு, அந்த மொட்டிலிட்டியோட இருக்கிறதுக்கு, அந்த கவுண்டிங் நல்லா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு வேலையை இந்த புரோஸ்டேட் அந்த கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அப்பேற்பட்ட விஷயத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு எலிக்சர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட்டுங்க. ரொம்ப உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாகத்தான் இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லும் பொழுது. ஆனா இது 13 வருஷத்துல 100% ரிசல்ட் கொடுத்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. அதே மாதிரி இந்த இந்த செரோனெரப்பன்ஸை பொறுத்தவரை நிறைய என்ன சொல்றது, ஆரோக்கியமான அந்த சொல்லுவாங்க இல்லையா, சத்து பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சத்துணவு பாத்தீங்கன்னா இது டாப் 10 அமெரிக்காவோட டாப் 10 ஹெர்ப்ஸ்ல இந்த ஒரு செரோனெரப்பன்ஸ் ஒண்ணுன்னு சொல்லி ஜெர்மன் கமிஷன் கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க இந்த செரோனெரப்பன்ஸ்க்கு. காரணம் இது அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா விதமான விஷயங்களுக்கும், அதாவது லங்ஸ், கிட்னி, தைராய்டை பொறுத்தவரையும் தைராய்டு கிளாண்ட், அந்த தைராய்டு நல்லா இருந்தாதான் ஜீரண சக்தி, ஜீரண மண்டலங்கள் மேம்படும். அதே மாதிரி இந்த சிறுநீரக பாதையை சரி செய்யறதுக்கு, இந்த ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், முடி ரொம்ப கொட்டுறவங்களுக்கு, தூக்கத்தினால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ்ல ராஜ தூக்கம் கிடைக்கும். இயற்கையான முறையில இன்னைக்கு எத்தனையோ பேரு மனக்கவலைனால, சம் டிஸ்ட்ராக்ஷன்னால, சம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால, சில விஷயங்கள்னால பாதிக்கப்பட்டு தூக்கத்தை இழந்து நிக்கிறாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு எல்லாம் எலிக்சர் மிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா சில விஷயங்கள் வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். காலையிலேருந்து மாலை வரையும் ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளுடைய பாடியில இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா சூரியனோட வெளிச்சம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி வேலை பார்க்கும். அதே மாதிரி அந்தி பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து விடியற் காலை வரையுமே ஒரு விதமான ரியாக்ஷன்ஸ் நம்மளோட பாடியில இருக்கும். அதனாலதான் நைட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இந்த செல்போனை வச்சு நோண்டிட்டு இருக்கவங்களுக்கு பக்கத்துல அந்த வெளிச்சத்துல பாத்தீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா பாடி வந்து ஓகே இன்னும் பகலாவே இருக்குன்னு அசம்ஷன் பண்ணிக்கும் அந்த வெளிச்சத்தை வச்சு.
ஸோ இந்த இன்சோமேனியா அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான். சோ அப்ப இன்சோமேனியாக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். அதை கன்சியூம் பண்ணவங்கள்ட்ட, உங்களை அழைச்சிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டா கூட சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தவங்களுமே ஃபீல் பண்றது இந்த ராஜ தூக்கத்தை தான். இயற்கையான பொருள்ல ராஜ தூக்கம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து மிக மிக முக்கியமான விஷயம். ஒரு உடலை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரதானமான ஒரு விஷயம் மனுஷனுக்கு எது அப்படின்னா இந்த ஸ்லீப்பிங். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அதே மாதிரி அசாதாரண இருமல்னு சொல்லக்கூடிய ஆஸ்துமா, குரோனிக்கல் விண்டு பைப் அலர்ஜி, இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த செரோனரப்பன்ஸ், இந்த எலிக்சர் மிக்ஸ்ல நல்ல ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அதே மாதிரி ஆண் பெண் மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாதவிடாய் காலத்துல இருக்கக்கூடிய வலியை போக்கக்கூடிய அம்சங்கள்லாம் இதுல இருக்கு எண்ணற்ற. அதனாலதான் இது வந்து ஜெர்மன் கமிஷனில ஒரு முக்கியமான சத்து பொருளா அமெரிக்காவோட டாப் 10 லிஸ்ட்ல இது இருக்கு. அதே மாதிரி கக்குர்பிட்டா மஸ்டார்டா அப்படிங்கிறது, குரூக்னெக் பம்கின், இது வந்து கிட்டத்தட்ட உலகத்துல 30 வகைக்கான மேலேயே வந்து ஸ்குவாஷ் இருக்கு. சோ அதுல நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குரூக்னெக் பம்கின் பாத்தீங்க அப்படின்னு பஹாமாஸ் ஐலாண்ட்ஸ்ல விளையக்கூடிய பம்கின், கழுத்து பகுதியில் நீளமா இருக்கும், உள்ள ஸ்குவாஷ் எப்படி இருக்குன்னா ரெட் கலர்ல இருக்கும். இதுல இருக்கக்கூடிய பம்கின் சீட் பாத்தீங்க அப்படின்னா பிளண்டி ஆஃப், ரொம்ப அதிகமான ஒரு மனித உடம்புக்கு தேவையான அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அவ்வளோ இதுல இருக்கு. மேக்னீஸ், விட்டமின் கே, ஜிங்க், பாஸ்பரஸ், புரோட்டீன், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், ஒமேகா 3, ஒமேகா 6, விட்டமின் இ, இந்த மாதிரி பாஸ்பரஸ் அப்படி நிறைய 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 உடம்ப வலுப்படுத்தக்கூடிய, அது பெனிஃபிட் பண்ணக்கூடிய, ஏன்னா இது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். டேஸ்ட்டை விட ஹெல்த்தோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நிறைய அம்சங்கள் இதுல இருக்கிறதுனால இதுக்கு பேர் பவர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதயத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், இம்யூனி சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும். டயபெட்டிக் எலிக்சர் மிக்ஸை பொறுத்தவரை இதயத்துக்கு, இம்யூனி சிஸ்டத்துக்கு, டயபெட்டிக், புரோஸ்டேட்டுக்கு, நல்ல தூக்கம் வரதுக்கு, லிவர் சம்பந்தப்பட்ட லிவர் ஃபங்க்ஷனுக்கு, வெயிட் லாஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு, கொலஸ்ட்ரால், HDL, LDL இது மேனேஜ் பண்றதுக்கு, இன்ஃபிளமேஷன், ஜாயிண்ட் இன்ஃபிளமேஷன், போனோட ஹெல்த், நிறைய 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 விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இதுல அவ்வளவு அதிகமான எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கோ அட் த சேம் டைம் பிளென்டி ஆஃப் த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. ஒரு மனுஷன் வந்து சோர்வா ஆகுறான் அப்படின்னா அவனுக்கு நல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சுறுசுறுப்பு வந்துடும், ஆன்டி ஆக்சிடென்ட். அதனாலதான் சில பேருக்கு சோர்வா இருக்கும் போது டீ குடிச்சா தேவையில்ல, காஃபி குடிச்சா தேவையில்லன்னு ஒரு எண்ணம் வரும். ஏன்னா டீல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது நல்லதுதான் சொல்லிட்டு ஒரே நாள்ல 9 கிளாஸ் டீ குடிச்சாலும் கெடுதிதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அதனாலதான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல ரொம்பவே வந்து வேண்டப்பட்ட விஷயங்களை எடுத்து ரொம்ப அழகா வந்து மேக் பண்ணிருக்கிறதுனாலதான் ஒரு பிஞ்ச் ஆஃப் த விஷயமே அவ்வளவு ஒரு பொட்டான்சியா இருக்கும். சின்ன சின்ன விஷயம் தான் அது அவ்வளவு பொட்டான்சியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா வேண்டிய விஷயத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு. அவங்களுக்கு உள்ள விஷயத்துக்கு பொறுத்த மாதிரி கன்சம்ஷன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி பங்க்சர் வைன்னு சொல்லக்கூடிய ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ், நெருஞ்சி முள்னு சொல்லுவோம். சோ இந்த நெருஞ்சி முள்ளை பொறுத்தவரையும் சீனர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் வருட காலங்களா அவங்களுடைய மருந்து அந்த பெட்டகத்துல இது இல்லாம இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இருந்த ஒரு பொருள்னா அது பங்க்சர் வைன். நம்மளுடைய தமிழர்களும் பாத்தீங்கன்னா இதை வந்து நிலத்துக்கும் பயன்படுத்தினாங்க, விலங்குகளுக்கும் பயன்படுத்தினாங்க, மனிதர்களுக்கும் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அது அந்த அந்த ஈரப்பதத்தன்மை, அந்த விஸ்கோசிட்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டியது. நம்மளுடைய ஒட்டுமொத்த பாடியுமே வந்து கிட்டத்தட்ட 70 விழுக்காலுக்கு மேல நீரால ஆனது. அப்ப எந்த அளவுக்கு அந்த நீரோடைய அந்த ஹைட்ரேஷனை தக்க வச்சுக்கக்கூடிய விஷயம் முக்கியம் இல்லையா. அதுலயும் இந்த முக்கியமா வந்து நம்ம தமிழர்கள் வந்து இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நெருஞ்சி முல்லை உதாரணம் காட்டுவாங்க. உண்மைதான். ஏன்னா இந்த சிறுநீரகம் பாதையை வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல், இந்த கிட்னியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த கிட்னியில இருக்கக்கூடிய கற்கள் எல்லாத்தையும் வந்து கிளென்சிங் பண்ணிட்டு வரக்கூடிய தன்மை, சீராக செய்யக்கூடிய தன்மை. எப்படி வந்து ஹார்ட்ல வந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம், நல்ல ரத்தம் போய் கெட்ட ரத்தம் வெளியில வரதுக்கு அந்த ஆரிட்டரி வெயின்ஸ் இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே நம்மளுடைய ஸ்பிளீன், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வெயின்ஸ், அந்த ஆரிட்டரி இருக்கு. அதே மாதிரி அதையும் சரி வரும். அதுவும் வந்து எங்கேயும் எந்த இடத்துலயும் வந்து பிளாக்கா இல்லாம சுருங்கி போயிருக்காம இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் வந்து இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட சிறுநீர் பாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்ல கிளென்சிங் பண்ணி கொடுக்கும் எலிக்சர் மிக்ஸ். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியமா வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு வரும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் எக் கவுண்ட், எக் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆண்களுக்கு எப்படி வந்து இந்த ஸ்பெர்ம் உற்பத்தி முக்கியமோ அது மாதிரி பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி முக்கியம். இது ரெண்டுமே வந்து சரியா வந்து இயங்குவதற்கு சரி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து இந்த பங்க்சர் வெயினுக்கு இருக்கு. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்தி நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன்ஸ் எல்லாம் நல்லபடியா அதை ஃபுல்லா எடுத்து செல்லக்கூடிய வழிவகைக்கக்கூடிய அந்த அம்சங்கள், அந்த மெடிசினல் விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த பங்க்சர் வைன். ட்ரிபிளஸ் டெரஸ்டரிஸ் ஹெல்த் பெனிஃபிட்னு பார்க்கும்போது ஹார்ட்டுடைய ஹெல்த், டைஜஸ்டிவ் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செஞ்சாலும் உப்புசம் பிரச்சனை, செரிக்க மாட்டேங்குது, சாப்பிட்ட அப்படியே கம்முன்னு இருக்கு, பசிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து
பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா நம்மளோட எலிக்ஸமிக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. எல்லாருக்குமே வந்து தான் இளமையாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதே நேரத்துல பாக்குறதுக்கு ஒரு யங் லுக் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அந்த வகையில இந்த விஷயத்துக்கு 100க்கு 100 மார்க் போடக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட்னா அது எலிக்ஸமிக்ஸ். சோ இப்போ உங்களுக்கு 50 ஏஜ் ஆர் 40 ஏஜ் அப்படின்னு இருக்குன்னா நம்மளோட எலிக்ஸமிக்ஸ் ஒரு 3 to 4 மந்த் கன்சியூம் பண்ணிட்டாலே அவங்க ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக் வந்தா எந்த ஒரு யங் லுக் இருக்குமோ, எந்த ஒரு க்ளோனஸ் இருக்குமோ, அவங்களோட ஸ்கின் அவங்க கருப்பா இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் அந்த ஸ்கின் லைட்னிங் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம், அந்த கொலாஜன் டைட்னிங் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லாமே பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அந்த மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. அப்போ நல்ல ஒரு செல் growth, நல்ல ஒரு மசில்ஸ் growth, நல்ல ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால கொலஜன்ஸ் எல்லாம் இதெல்லாம் நல்லபடியா கிடைக்கிறதுனால அவங்களோட ஸ்கின் பாக்குறதுக்கு அப்படி ஒரு யங் லுக் கொடுக்குது. உடல் கட்டமைப்பும் பாத்தீங்கன்னா சீரா இருக்கும். அவங்க வந்து கட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் அவங்களோட உடல் கட்டமைப்பும் நல்லா இருக்கும். அதே இந்த எலிக்சல் மிக்ஸ்ல 100% ரிசல்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ ஸ்டெம் செல் தெரப்பியை பொறுத்தவரை 200 வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. சோ ஒட்டுமொத்த பாடியுமே தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய மெக்கானிசம் இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருக்கு. ஒவ்வொரு ஏஜை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸோட வளர்ச்சி விகிதங்கள் மாறுபடும். தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய மெக்கானிசம் ஒவ்வொரு வளர்ச்சிக்குமே மாறுபடும். அபோவ் த 45-50 தாண்டும் போது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸோட ஆக்டிவ் பர்சன்டேஜ் குறைஞ்சிடும். ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ்ல என்ன அப்படி ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன்னா ஸ்டெம் செல்னாலே தொப்புள் கொடிய சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் காய வச்சு கொடியாக்கி தாயத்துல கட்டிட்டாங்க. ஏன்னா பிற்காலத்துல அவங்களுக்கு நோயே வந்தாலும் அது கொடுத்து சரி பண்ணிப்பாங்க. அந்த ஒரு மெக்கானிசத்தையும் நம்மளுடைய தமிழர்கள் கண்டுபிடிச்ச விஷயம் தான். அதே மாதிரி இப்ப பழங்கள்லன்னு எடுத்துக்கும் பொழுது குறிப்பாக ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய பழம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்விஸ் ஆப்பிள் கிட்டத்தட்ட வந்து 10,000 அடிக்கு மேல அபோவ் த சீ லெவல்ல வளரப்படக்கூடிய அந்த சுவிட்சர்லாந்து அந்த ஆப்பிள், அந்த ஸ்விஸ் ஆப்பிள் மிபிலோ கெமிஸ்ட்ரியில ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான். அதுல அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா அது மரத்துல இருக்கும் போது அதுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிட்டுனா அது புது ஸ்கின்னை உருவாக்கிக்குமா. பொதுவா ஏதாவது பழங்கள் அடிபட்டுனா மரத்துல இருக்கும் போதே பழங்கள் அடிபட்டினால் அது வடுவாகத்தான் போகும். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்விஸ் ஆப்பிள், ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஆப்பிள்னு வர்ணிக்கக்கூடிய அந்த ஸ்விஸ் ஆப்பிள் அது மரத்துல செடியில இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு காய்னா அது புது செல்லா அப்படியே புது தோலா மாறிக்கும். அப்ப எந்த அளவுக்கு அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல கவனிக்க வேணும். அந்த வகையில் இதுல நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஃபிளவனாய்ட்ஸ், எக்கச்சக்கமான பாடிக்கு தேவையான மேலிக் ஆசிட், சசினிக் ஆசிட், கேலரி, ஃபைபர், காப்பர், பொட்டாசியம், பெப்டின், விட்டமின் கே, நிறைய விஷயங்களுக்கு ஆக்சிடேட்டிவ் சம்பந்தப்பட்ட கிளியரன்ஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை மெடிசன்ஸும் இதுல இருக்கு. அதே மாதிரி பீச் பழம் வந்து சீனர்களோட லக்கி ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. லக்கி ஃப்ரூட்னு சொன்னாலே அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்குமே அதாவது எல்லா விஷயத்திலுமே கிடைக்காத சில அரிதான விஷயங்கள்லாம் இதுல இருக்கும். எனாரமஸான ஹெல்த் ப்ரொமோட் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸும் இந்த பீச் பழத்துக்கு இருக்கு. அப்ப இதோட ஸ்டெம் செல்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 1000 ஆப்பிள் சாப்பிட்டா 100 பீச் பழம் சாப்பிட்டா என்ன நன்மை கிடைக்குமோ அது பிஞ்ச் ஆஃப் த பவுடர்ல கொண்டு வரக்கூடிய அந்த சிஸ்டம், அந்த தெரப்பி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் செல் தெரப்பி, அந்த ப்ராசஸ் தான். அதனாலதான் இன்றளவும் ஸ்டெம் செல்ஸ் பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட் எப்பவுமே மத்த விஷயங்களோட எக்ஸ்பென்சிவாவே இருக்கும். சோ அதே மாதிரி எபிமீடியம் கிரானிஃபரம் சுவாரஸ்யமான விஷயம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் ஹெல்த்தை சரி செய்யக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல நல்ல பிளட் சர்க்குலேஷனை உருவாக்கக்கூடிய தன்மை ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா, இதுக்கு பேரு ஹானி கோல்ட் பீச். எதுக்கு? எபிமீடியம் கிரானிஃபரத்துக்கு. ஆடு மேய்க்கக்கூடிய ஆட்டு இடையர்கள் கண்டுபிடிச்ச விஷயம். பர்டிகுலரா இந்த தாவரத்தை சாப்பிடும் போது ஆடுகள் அதோடைய ரியாக்ஷன்ஸ் முரட்டுத்தனமாக காட்டுறதை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் தான் இந்த தாவரம் எபிமீடியம் கிரானிஃபரம்னு சொல்லக்கூடிய ஹானி கோல்ட் பீச். இதுல இயற்கையாவே அந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய லிபிடோ, அந்த லவ் டிசைரை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயம், புரோஸ்ட்ரோஜன், எஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்ஸை சரி செய்யக்கூடிய அதை சீரமைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த லவ் டிசைரை ஸ்டிமுலேட் இயற்கையாக ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணக்கூடிய சிஸ்டம், அந்த யங் லுக், அந்த யூத்ஃபுல் லுக் அதை கொடுக்கக்கூடிய விஷயம், மெனப்போஸ் டைம்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரியான விஷயத்துக்கு, லிவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பயனளிக்கக்கூடிய மருத்துவ குணம் அதுல இருக்கு. அண்ட் முக்கியமா கார்டிசெப்ஸ் பொறுத்தவரையும் மஷ்ரூம், இது வந்து ஒரு கேட்டர்பில்லர் மஷ்ரூம். இது பாத்தீங்கன்னா சைனாவோட ஒரிஜின், நம்மளோட இன்கிரிடென்ட்ல ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல ரேர், ரொம்ப காண கிடைக்காததும் கூட இந்த கார்டிசெப்ஸ் தான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படி, இது இருக்கக்கூடிய விளையக்கூடிய இடமும் அப்படி. இது சைனால இருக்கு ஒரிஜின். அதே மாதிரி இந்தியால பார்க்கும்போது அருணாச்சல பிரதேசம், மலர் பிரதேசம் இருக்கு இல்லையா, அதுல கிடைக்கக்கூடிய ஒரு ரேரான ஸ்பீஷிஸ் தான் இந்த கார்டிசெப்ஸ். கிட்டத்தட்ட வந்து 4500 ஃபீட் அபோவ் சீ லெவல்ல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள், மருத்துவம் நிறைந்த பொருள். அதனாலதான் இதுக்கு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் கோல்டு, ஹிமாலயன் வைக்ரான் 2 பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா தங்கத்தை விட ரொம்ப காஸ்ட்லி. கிட்டத்தட்ட 1 கிலோ மட்டுமே நம்மளோட இந்தியன் ருபீஸுக்கு 15 லேக், 10 to 15 லேக். பா,
தங்கத்தை விட காஸ்ட்லி. அண்ட் அதே மாதிரி ஹிமாலயன் வைக்ரான் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, இது கன்சம்ஷன் பண்ணும்போது அந்த ஆக்டிவ்னஸ், ஒரு அத்லெட் ஓடுனா எந்த அளவுக்கு அந்த ஆக்சிஜனை உள்வாங்கி அந்த 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 ஒரு ஃபயர்ல ஒரு ரன் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான ஆக்டிவ்னஸ் கொடுக்கக்கூடிய அந்த மெடிசனல் கண்டென்ட் பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம்ல இருக்கு. அந்த டயர்ட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அது மாதிரி லிவருக்கு, லங்ஸுக்கு, கிட்னிக்கு, பிரெயினுக்கு, கேன்சருக்கு, ஆஸ்துமாக்கு, ஹெச்ஐவியை ட்ரீட் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கு அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. அதனாலதான் ஹெச்ஐவினால ஹியூமன் இம்யூனி டெஃபிஷியன்சி, அதுவே ட்ரீட் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கு அப்படின்னு இது அவ்வளவு பெரிய ஒரு மருத்துவம் மிகுந்த ஒரு பொருள் அப்படின்னு இந்த இடத்துல நம்மளால எடுத்துக்க முடியுது. சோ நல்ல ஒரு ஏஜ் டிலேயிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய நல்ல சத்து மிகுந்த ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஸ்டிவியா ரபோடியானாங்கிறது மதுர துளசி, சீனி துளசி. இது நேச்சுரலாவே ஃப்ரக்டோஸ் இருக்கிறதுனால கிளைசமிக் இண்டெக்ஸை டிஸ்டர்ப் பண்ணாது. நல்ல பிளட் சர்க்குலேஷன், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, ஹார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பிளட் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இம்யூனிட்டிக்கு, அலர்ஜிக்கு. சில பேருக்குலாம் வந்து நிறைய விஷயமான அலர்ஜிகள் இருக்கும். சில பேருக்கு வந்து டஸ்ட் அலர்ஜிம்பாங்க, சில பேருக்கு வந்து லைட் அலர்ஜி, அதாவது ஹீட் அலர்ஜிம்பாங்க, சில பேருக்கு சூரிய வெளிச்சத்துல போனாலே அலர்ஜிம்பாங்க, சில பேருக்கு உணவு அலர்ஜிம்பாங்க. உணவுலேயே நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட அலர்ஜி இருக்கும், ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட, அதாவது சில பொருட்கள்ல இருக்கக்கூடிய இந்த மெர்க்குரி, இந்த மாதிரியான அந்த மினரல்ஸ் ரீதியா வரக்கூடிய அந்த அலர்ஜிகள் எக்கச்சக்கமான எல்லா அலர்ஜிக்கும் ஒரே விஷயம் தான், இம்யூனி சிஸ்டம் நல்லா இருக்கணும், லிம்பியோட்டிக் சிஸ்டம் நல்லா இருக்கணும். எப்படி வந்து நம்மளுடைய நரம்புகள்ல வந்து நல்லது கெட்டதுன்னு பிரிச்சிருக்கோ, அந்த லிம்பியோட்டிக்லயும் நரம்புகள் இல்லாத செயல்படக்கூடிய விஷயங்களும் நம்ம பாடிக்குள்ள இருக்கு. அது நல்லபடியா செயல்பட்டுட்டாலே இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல பெரிய நிவாரணம் கிடைக்கும். அந்த வகையில் அந்த எலிக்சர் மிக்ஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு. நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரோஸ்டேட் கிளாண்ட், ஹெச்டிஎல், எல்டிஎல் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாசிஃப்ளோரான்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சிறுபுனைக்காளி. சிறுபுனைக்காளியை பொறுத்தவரையும் ரொம்ப வந்து மெடிசனல் கண்டென்ட்டா எதை குறிப்பா சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பிளட்ல இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் மெயின்டெனன்ஸ். இயற்கையாவே வந்து பிளட்ல வந்து பிஹெச் லெவல் நல்லா இருந்ததுன்னா தான் நல்லா இருக்கும். அது ஹை ஆயிடுச்சுன்னா, அசிடிக்கா மாறிடுச்சுன்னா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வழிவகுத்து விடும். அந்த வகையில அந்த பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றது, ஹார்மோன்ஸ் மெயின்டைன் பண்றது, பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறிய விஷயமா, ஒரு சிறப்பான விஷயமா இந்த பாசிஃப்ளோரா இருக்கு. மூல நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கான்ஸ்டிபேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதட்டம், இந்த மாதிரி படபடப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், மலட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தூக்கமின்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பாசிஃப்ளோரா பயனளிக்குது. குறிப்பா வந்து தமிழர்களுடைய விஷயத்துல மூலிகை அப்படின்னு வரும்போது சில விஷயங்கள் பல மூலிகைகளோட சேர்ந்து செயல்படும் போதுதான் அதோட ஒட்டுமொத்த சிறப்பு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிறது தமிழனுடைய கோட்பாடு. அதே மாதிரிதான் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல எண்ணற்ற முக்கியமான ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஹெர்ப்ஸோட இந்த கூட்டுக்கலவை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். அதனாலதான் மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஆனா அது மாதிரி ஜெபக்கட்டிபா ரொம்ப அழகான ஒரு கிரேப்ஸ், பிரேசில் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஆரோமா, நல்ல வாசமாகவும், எண்ணற்ற அந்த புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், அயன், பாஸ்பரஸ், நியூட்ரிஷன், அமினோ ஆசிட், பொட்டாசியம், சோடியம், பிளவனாய்ட்ஸ், ஆந்தோசைனின்ஸ், டானிக், ஃபைனாலிக் ஆசிட், போலிபினால், அந்த மாதிரி நிறைய ஆந்தோதைனமைன், நிறைய விஷயங்கள், அவ்வளோ ஒரு ஹெல்த், டேஸ்ட் மட்டும் இல்லாம நல்ல ஹெல்த் ப்ரொமோட்டிங் பண்ணக்கூடிய விஷயமும் இதுக்குள்ள இருக்கு. அதனால நிறைய ஆஸ்துமா, பல்மினரி டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி சம்பந்தப்பட்ட டிசீஸ், கேஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட டிசீஸ், ஜெர்ம்ஸ்க்கு தேவையில்லாத ஜெர்ம்ஸ் கொள்றது, அண்ட் டயபெட்டிக், கார்டியோவாஸ்குலர், ஒபிசிட்டி, ஹேர் க்ரோத், ஆன்டி கேன்சர், ஏஜ்லி, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது வந்து பில்கியா வந்து ஒரு அக்கி வகை சேர்ந்த ஒரு ஃப்ரூட். இதுல நிறைய வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது நம்மளுடைய செல்ஸோட ரேடிகல்ஸ், அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை சரி செய்யக்கூடிய விஷயமாகவும் அமைது. நல்ல ஒரு செல் குரோத்துக்கு பயனளிக்கக்கூடிய விஷயமா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. அதுலயும் இந்த பில்கியா வந்து பாத்தீங்கன்னா காயா இருக்கும் போது விஷயம், ஆனா பழுத்துருச்சு அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. எஸ்பெஷலா இந்த பில்கியாவோட சிறப்பு என்ன அப்படின்னா, எலிக்சர் மிக்ஸ்லயே மொத்தமாவே சொல்லலாம். இந்த மலேரியா, ஹை ஃபீவர், எல்லோ ஃபீவர், டைபாய்டு சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த ஃப்ளூ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி வழங்கக்கூடிய விஷயமா இந்த எலிக்சர் மிக்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி டயபெட்டிக், ஹார்ட் ஹெல்த், கேன்சர், ஆன்டி ஏஜிங், ஹெர்னியா, ரெமட்டாய்சம், கான்ஸ்டிபேஷன், எபிலிப்சின்னு சொல்லக்கூடிய வழிப்பு நோய், இதுக்கு எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எலிக்சர் மிக்ஸ். எங்கேயுமே நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி கிடைக்காத அத்தனை விஷயங்களும் இதுல கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலா இந்த பில்கியா பொறுத்தவரை இன்டர்னல் ஹெமரேஜ் எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு ஸ்பெஷலாவே இருக்கு. சோ இப்படி எண்ணற்ற விஷயங்கள், இந்த 12 பொருட்கள் ஒரே பொருள்ல சேர, ஒரு பொருளோட சேர ஒரே பொருளாக்கப்பட்டு அவ்வளவு அழகா நல்லா டிசைனிங் பண்ணி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் 199 நியூட்ரிஷன், 53 எசென்ஷியல் மினரல்ஸ், 67 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், 104 ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, 7 எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், 21 அமினோ ஆசிட்ஸ், 117 trace minerals, 23 essential minerals. அப்ப பாடிக்கு தேவையான எசென்ஷியலான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காண கிடைக்காத ஒரு பொருள்னே சொல்லலாம் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ். ஏன்னா சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. விட்டமின்ஸ்ல குறைபாடா இருக்கும், எசென்ஷியலான விஷயங்கள் குறைபாடா சில விஷயங்கள்ல இருக்கலாம். ஆனா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல
உண்மையிலே பிரதானமான இறைவனோட ஆசி பெற்ற பொருள்னு சொல்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எசென்ஷியலான விஷயங்கள் இதுல உள்ளடங்கி இருக்கிறது. அது நல்ல விதத்துல ப்ராசஸிங் பண்ணிருக்கதும் கூட. சோ நம்ம எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் த விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னா, எலிக்சர் மிக்ஸை கன்சம்ஷன் பண்ணும்போது டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பொருளை பாடி உள்வாங்கும் பொழுது உங்களுடைய பாடியில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் அந்த டிடாக்சிபிகேஷன் 1,66,000 கிலோமீட்டர் அளவுல இருக்கக்கூடிய இந்த அங்கங்களை கனெக்டிவ் பண்ணக்கூடிய, இந்த உறுப்புகளை கனெக்டிவ் பண்ணக்கூடிய, இந்த சிஸ்டத்தை கனெக்டிவ் பண்ணக்கூடிய மாபெரும் சிஸ்டம். ஆனா இந்த நர்வஸ் சிஸ்டத்தை, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஃபுல் நர்வஸ் சிஸ்டத்தையும் மசில்ஸையும் சரி பண்ணக்கூடிய, அதுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை, அதுல பிளட் சர்க்குலேஷனை சீரமைக்கக்கூடிய, தேவையில்லாத கழிவுகளை, சிஸ்டுகளை, தேவையில்லாத கொழுப்புகளை, கிட்ட கொழுப்புகள் எல்லாம் வெளியாக்கக்கூடிய அந்த டிடாக்சிபிகேஷன் பாத்தீங்கன்னா 9 துவாரம் வழியாக வெளியேற்றப்படும். கண்ணு, மூக்கு, காது, தோல், வாயு, யூரினேஷன், வெஜினல், அதே மாதிரி ஆனஸ், தொப்புள், இது வழியாக என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளி பண்ணக்கூடிய 9 துவாரங்கள் இதன் வழியாக வெளியாக்கப்படும். அப்ப பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா, சில பேருக்கு தலையை வலிக்கும், ஒரு 2-3 நாளைக்கு, ஈவன் ஒரு வாரம் கூட இருக்கலாம். சில பேருக்கு தலையை வலிக்கும், சில பேருக்கு உடம்ப வலிக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா முறிக்கும், சில பேருக்கு இடுப்பு வலிக்கும். இதெல்லாம் வந்து டெம்பரவரி தான். ஒருத்தவங்களை சுத்தம் பண்ணும் அப்படின்னா வலிக்காம, அதாவது நோக்காம நொங்கு திங்க முடியுமான்னு கேட்பாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி வலிக்காம ஒண்ணும் கிடையாது. சோ வலி உணர முடியுது அப்படின்னா உயிர் இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த வகையில நம்மளுடைய பொருளுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறது உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த இடத்துல சிம்டம்ஸா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸை கன்சம்ஷன் பண்ணும்போது டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ்ல அது உணரப்படும். சில பேருக்கு முன்னும் பின்னும் ஆகலாம், ஆனா அது கண்டிப்பா அந்த ஃபீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நல்ல பிளட் சர்க்குலேஷன், உச்சந்தலையில இருந்து உள்ளங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வளைஞ்சு நர்வஸ் சிஸ்டம், ஒரு முடி எடுத்து 16 வகுந்தாலும் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கான மைன்யூட்டான நர்வஸும் நம்மளோட பாடியில இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளென்சிங் பண்ணி நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுத்து இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் பாடி அப்சர்வ் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் ஆக்கப்படுது. இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவ் அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆக்கப்படுறதுனால நம்ம பாடியில எந்த உறுப்புல என்ன பிரச்சனை, என்ன தேவை, என்ன ரிப்பேர் பண்ணணும், யார் ரீப்ளேஸ் பண்ணணும், எப்படி ரெஜுனேட் பண்ணணும் அப்படிங்கிற தன்னைத்தானே உடம்பு பாத்துக்கும். அப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் அண்ட் டிடாக்சிபிகேஷன் பண்ணி அண்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவ் பண்றதுனால 99.9% ஆஃப் த ப்ராப்ளம் இந்த இடத்துல என்ன ஆகுது, கியூர் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், எலிக்சர் மிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்சிங் ஆகும். ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹைப்போதாலமஸ், தைராய்டு, பாராதைராய்டு, அட்ரனல், டெஸ்டிஸ், ஓவரிஸ், பேங்க்ரியாட்டிக், பீனியல் கிளாண்ட், இந்த மாதிரியான விஷயத்துல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து தைராய்டு இதெல்லாம் பேலன்சிங் ஆகும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ்ல ஒண்ணு கொஞ்சம் கூடினாலும் ஒண்ணு கம்மியாக சொல்றதுனாலும் பாடிக்கு தேவையில்லாம எல்லாமே என்ன ஆகும்னா இம்பேலன்சிங் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு காரணிகள் நிறைய இருக்கு. உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம நான் ஆரம்பத்திலே சொன்னதான், நம்மளால என்ன பண்ண முடியாது, இது நல்லதா கெட்டதான்னு மைக்ரோஸ்கோபிக் வச்சு பார்த்தா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வந்து கலப்படங்கள் ஆயிடுச்சு. ஆரோக்கியம், ஆர்கானிக்ங்கிற விஷயங்கள் குறைஞ்சு போச்சு. வேற வழியே இல்லாம ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் கன்சியூம் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. அதே மாதிரி எம்ஜிஎஸ் கடையில டேஸ்ட்டுக்காக சமைக்க தெரியாதவங்க சமைச்சா கூட டேஸ்ட் கொடுக்கக்கூடிய வகையில எம்ஜிஎஸ் சொல்லக்கூடிய அந்த சீன உப்பு, அஜினமோட்டோ, அதனால பயங்கரமான பாதிப்புகள். சோ இந்த மாதிரி விஷயத்தினால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் அடிபட ஆரம்பிச்சிடுது. ஹார்மோன்ஸ் இம்பேலன்சிங்னால மெட்டபாலிசம் அடிபட ஆரம்பிச்சிடுது. ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு என்ன ஆயிடுதுன்னா வெயிட் கெயின் ஆயிடுது. ஹைட்டுக்கு மேல வெயிட் ரொம்ப வெயிட் ஆக ஆரம்பிக்கிறான். கூடவே சேர்ந்து ஒபிசிட்டி வந்ததுக்கு அப்புறம் கூடவே சேர்ந்து சகோதரர்கள் மாதிரி டைப் 2 டயபிட்டிஸ், கேன்சர், மூட் டிசார்டர், ஹார்ட் டிசார்டர், ரீப்ரொடக்டிவ் டிசார்டர், லிவர் பிரச்சனை, இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் பிரச்சனை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய எக்ஸசைஸ் முறைகள் இல்லாத தன்மை, தூங்குற அந்த ப்ராப்பரான அந்த பாடிக்கு கொடுக்க வேண்டிய எசென்ஷியலான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்காத தன்மை, இதனால இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லுவாங்க, ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல தான் வருது. பெரிய பெரிய நோய்களுக்கு அடித்தளம் போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அப்படிப்பட்ட இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்ல பார்க்க முடியும். அதனாலதான் எலிக்சர் மிக்ஸ் கண்டினியூ கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது 3 to 4 months அவங்களோட பாடி ஃபிட்னஸ் பார்க்க முடியும். அவங்களோட ஸ்கின் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்க முடியும். அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னால ஏற்பட்ட ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கொப்பளங்கள், கருந்தைமல், RNA, DNA அவங்க தாத்தாக்கு பாட்டனாருக்கு இருந்தாலும் அந்த ஹெரிடிட்டரி பிரச்சனையாகவே இருந்தாலும் அதையும் ட்ரீட் பண்ணக்கூடிய, எங்கேயுமே ட்ரீட் பண்ணாத பார்க்க முடியாத ரிசல்ட்ஸ் நம்மளோட எலிக்சர் மிக்ஸ்ல பார்க்க முடியும். சோ முக்கியமா இதை மிகப்பெரிய பொருளாக மதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த PCOD, இந்த PCOS பெண்களுக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், லோ ஸ்பெர்ம் கவுண்ட், சிரம் கவுண்ட், மொட்டிலிட்டி இல்லாத தன்மை, ப்ரீமெச்சூர் எஜாக்குவேஷன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எலிக்சர் மிக்ஸ்ல 100% ரிசல்ட். இன்னைக்கு 13 வருஷத்துல 1000 பேருக்கு செக் போட்டு நம்ம பல்க் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்து பார்த்ததுல 990+ ஆஃப் பீப்புளுக்கு குழந்தை பாக்கணும். எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட் பண்ணி, என்ன மாதிரியோ ட்ரீட்மெண்ட் பண்ணி, வருஷ கணக்குல லட்சக்கணக்குல செலவு பண்ணி, டைம் வேஸ்ட் பண்ணி, எத்தனை பேருக்கு 10 11 நாள் நீங்க இதை கன்சியூம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தது 100% ரிசல்ட். சோ அது ஒரு உன்னதமான பொருள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். உங்களை அழைச்சிட்டு வந்து உங்களை கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. அண்ட் 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
பிளட்டோட பிஹெச் லெவல் மெயின்டைன். ஸோ பிளட்டோட பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்லும்போது 50% பிளாஸ்மா, பிளட் செல்ஸ் அப்படி 50% பிளாஸ்மா, அதர் 50% ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளாட்லெட்ஸ். ஸோ நம்மளுடைய பாடி பிளாஸ்மா அந்த வாட்டர் பேஸ்ல இருக்குது, பிஹெச் லெவல் மெயின்டைனா இருக்கணும். இல்லை அப்படின்னா கேன்சர் செல், அப்நார்மல் செல்ஸ் சொல்லப்படுற அந்த கேன்சர் செல்ஸ் பெருக்கிறதுக்கு ரொம்ப வகுத்து விடும். உடம்பு சூடு தான் பல பிரச்சனைகளுக்கு காரணம். உஷ்ணம், அந்த பித்தம், வாதம், கபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பேலன்சிங்கா இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பித்தம் ரொம்ப அதிகரிச்சுட்டாலும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ அந்த வகையில் இந்த பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் இருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து பயனளிக்குது. ஸோ இந்த ஒரு 5 ப்ராசஸ் நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணுது. ஸோ பிசினஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெரி சிம்பிள். ஸோ பிசினஸ் அப்படிங்கிறதுக்காகவே இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரத்யேகமாக ஒரு ஜூம் பிரசன்டேஷன் லீடருக்காகவே நாங்க பிளான்ல இருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போ சிம்பிளா அந்த பிசினஸ் பிளானிங் சொல்றேன். ஸோ பிளான் ஏ, ஏன்னா இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே கமர்ஷியல் பார்ட் அப்படிங்கிறது தான் மக்கள் விரும்புறாங்க. இதுல இருக்குமா அப்படிங்கறது தான் பாக்குறது. ஆப்பர்ச்சுனிட்டினால பினான்சியல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கமர்ஷியல் பார்ட்டை நீட் பண்றாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல் அப்படி. படிச்சவங்களுக்கு படிச்ச மாதிரியான வேலை இல்லை, படிச்சுட்டு வேலை கிடைக்காமையும் படிச்சுட்டு இருக்கும் போதே வேலை தேடக்கூடிய சூழ்நிலையிலும் மாணவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி குடும்ப தலைவர்களுக்கு 1 டைப் ஆஃப் இன்கம், 2 டைப் ஆஃப் இன்கம் பத்தல. அதே மாதிரி இல்லத்தரசிகளும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில இருக்கணும். அவங்களும் தன்னுடைய ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு தனித்து வாழக்கூடிய ஒரு தனி பான்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கமர்ஷியல் பார்ட்டி இருக்கு. அப்படிங்கும் பொழுது ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு மணி, அதாவது 5000 ருபீஸ்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஒரு 5000ல க்ரோ கணக்குல ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அதை விட இன்னும் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். உண்மையிலே ஒரு அரிய வகையான வாய்ப்புனே சொல்லலாம். சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கு. ஸோ அந்த நம்மளுடைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில பைனரி சிஸ்டம் தான் A and Bன்னு சொல்லுவாங்க. ஸோ தலை அப்படிங்கிறது நீங்க, A and B அப்படிங்கறத நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பிசினஸை பொறுத்தவரை நீங்க மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பா நீங்க ரெஃபரல் பண்ணவங்கள கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஆனா அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க திருப்பி அந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. அப்பேற்பட்ட